மார்க்கெட்டோடைய ஓவரால் ட்ரெண்டில ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இது சின்ன சேஞ்ச் இல்ல, கொஞ்சம் பெருசாவே இருக்கு. என்ன சேஞ்ச் அப்புட்னா, இத்தன நாளா மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லயே போகிட்டு இருந்துச்சு. ஏன் ஈவன் Thursday உடைய க்ளோசிங் வரைக்குமே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஓகேவா? ஃப்ரைடே கூட ஈவன் லாஸ்ட் மினிட் ஒரு 3:30க்கு மார்க்கெட் முடியுது அப்டின்னா, ஒரு 2:15 வரைக்குமே மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஓவரால் ட்ரெண்ட்லயே மார்க்கெட்ட இதுக்கு மேலேயும் ஃபர்தரா கொண்டு போகுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஃப்ரைடே நடந்த கன்ஃப்யூஷன்க்கான ரீசனே அதுதான். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அடுத்தது சென்செக்ஸ். இந்த 3மே செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரே ஒரு டேட்டாவ தான் பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட் குடுக்குது. அது என்ன டேட்டா அப்டின்னா, ஃப்ரைடே லாஸ்ட் 1 ஹவர்ல நடந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அந்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போக போகுது. ஓகேவா? இந்த இயருக்கான ஹை அப்டிங்கிறதையும் மார்க்கெட் குடுத்துருச்சு. அந்த ஹை வந்து நம்மளுக்கு Thursday நடந்த ஹை தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்போ டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல ரிவர்ஸ் ஆகுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. பட் ஸ்டில் இது ஒரு 80% பாசிபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ரிமைனிங் 20% இருக்குல்ல, அந்த 20%க்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸ் வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா நான் இப்ப தான் சொல்லிக் குடுத்துட்டு வரேன். ஸோ அந்த கண்டிஷன நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல இன்கேஸ் அது நடந்தா சொல்றேன். பட் இப்போதைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன ரொம்ப ஸ்ட்ராங்கா லாஸ்ட் 1 ஹவர்ல குடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்புட்ன்னு, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகியுமே ஒரு டவுன் சைட் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அப்புட்ன்னா, தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். என்ன ரீசன் அப்புட்ன்னா, டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன குடுக்குறதுக்கு தான் அவங்க அவ்ளோ எஃபோர்ட் அந்த லாஸ்ட் 1 ஹவர்ல போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம அனாலிசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு வரக்கூடிய அப்கமிங் வீக் அண்ட் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது. எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்ட்டு கிராஷ் ஆக போகுதா? பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ டெய்லி அனாலிசிஸ்ல பார்க்கலாம் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.